श्रुतिस्मृतिनदी पूर्णं शास्त्रकल्लोलसङ्कुलं विष्णुभक्तिदकं शुद्धं वन्दे श्रीविकनोर्नवं श्रीमते विकनसमहागुरवे नमः। वैखानसेन विधिनार्चितपुण्यमूर्ते श्रीवेङ्कटेशकमलासनवन्दिताङ्ग्रे श्रीश्रीनिवासगुणशीलमुनीन्द्रवन्द्य त्वत्पादयुग्ममनिशं शरणं प्रपद्ये। சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப்பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடுற்றோமே ஆவோம் உனக்கே நாம ஆட்செய்வோம் மற்றனங்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து, இந்த பாசுரத்தை தான் எல்லோரும் முதலில் சாத்துமுறை என்ற உடனேயே எம்பெருமானுக்கு முன்பாக அந்த நாள்பாட்டு சேவிக்க முன்பாக சிற்றம் சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த என்ற இந்த 2 பாடல்களையும் சாதித்த பின்புதான் மற்ற பாடல்களை சாதிக்க வேண்டும் என்பதான ஆச்சாரிய புருஷர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு பாசுரம் இது. சிற்றம் சிறுகாலே என்று இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அற்புதமாக தாயார் ஒவ்வொரு பாடலிலும் சாதிக்கின்றார். பிரம்ம முகூர்த்திலே எழுந்திருக்க வேண்டும், குயில்கள் கூவினகான் பந்தா என்று அந்த குயில்கள் கூவதும், அதேபோல் கீழ்வானம் வெல்லென்று என்று அற்புதமான அந்த நிகழ்வுகளை எல்லாம் அற்புதமாக சாதித்திருக்கின்றார். அப்படி இந்த சிற்றம் சிறுகாலே அற்புதமான அந்த தமிழிலே சிற்றம் சிறுகாலே அப்படியான முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்திலே சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையே மல்லரடியே போற்றும் பொருள்கேளாய். நாங்கள் இந்த சிற்றம் சிறுகாலை வேளையிலே நீராடி விட்டு வந்து உன்னுடைய திருப்பாத கமனங்களை வணங்குகின்றதற்கான அந்த வணங்குவதற்கான அந்த முறை என்னவென்று கேட்க வேண்டும், தாங்கள் கேட்க வேண்டும். என்னவென்று கேட்டால், சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய். அப்படியான உன்னுடைய திருவடிகளை நாங்கள் போற்றுகின்றோம். அதற்கான தாற்பயம் என்னவெனில், வந்துன்னை பொற்றாமரையை போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. நீங்கள் எங்களுடைய குலத்திலே பிறந்தவனான தேவரீர் உன் கண்ணனான குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, எங்களை குற்றேவல் புரிய செய்ய வேண்டும். உனக்காகவே நாங்கள் உன்னுடைய கைங்கரியத்தை செய்வதற்காக குற்றேவல் புரிய என்றால், குற்றேவல் என்றால் ஏவலர்களாக, அந்த எம்பெருமானுக்கே ஏவலர்களாக அவனுடைய கைங்கரியத்தையே எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். அதையே நீ தர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த சிற்றஞ்சிறு காலை பொழுதே வந்து உன்னை திருவடியை சரணந்து வேண்டி நிற்கின்றோம். அப்படியான கைங்கரிய பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று தாயார் வேண்டுகிறார். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் 7 பிறவிக்கும். இதையும் ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக சாதிக்கின்றார். இந்த ஒரு பிறவி மட்டுமல்ல, இன்னும் 7 பிறவி எடுத்தாலும் இப்பேற்பட்ட கைங்கரியத்தையே எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் 7 பிறவி என்ன, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உங்களுடைய கைங்கரிய பாக்கியத்தை கொடுத்தாலே அதுவே மிகவும் சிறந்தது. தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதாவசேந்து சூரையா என்று வைகுண்டத்திலே நித்திய சூரியர்கள் எப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியான ஒரு கைங்கரியம் நமக்கு இந்த பூமியிலும் கிடைக்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லையா? இந்த சாதாரண மனித சரீரத்தை வைத்துக்கொண்டு நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது என்றாலே மிகப்பெரிய பாக்கியம். அப்படி அந்த 7 பிறவிக்கும் முந்தொன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாட்செய்வோம். உந்தன்னோடே உற்றோமே ஆவோம், உன்னுடையே எப்பொழுதும் இருப்போம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், எப்பொழுதும் உனக்கு கைங்கரியத்தை செய்து கொண்டிருப்போம், உமக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற காமங்கள் மாற்று, வேறு எந்த விதமான உலக விஷயங்களிலும் எங்கள் மனம் ஈடுபடாத அளவிற்கு எங்களை மாற்றிவிடு என்று அந்த எம்பெருமானிடையே பிரார்த்திக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். மிக அற்புதமாக நமக்காகவே ஆண்டாள் தாயாரானவள் மனம் உருகி பிரார்த்திக்கின்றார் கண்ணனை. மற்ற காமங்கள் மாற்று, ஏனென்றால் இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு மனதையும் வைத்துக்கொண்டு நாம் இந்த உலக இன்பங்களிலே ஈடுபடுவதற்கான அந்த வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கின்றது. அப்படி அவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும், நீயே மாற்றிவிடு, அப்பேற்பட்ட எண்ணங்களை மாற்றிவிடு, உன்னுடைய கைங்கரியத்தை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை மட்டுமே எனக்கு கொடு என்று அற்புதமான இந்த பாசனம். பட்டணம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். எப்படியான அந்த இதர
உலக இன்பங்களையும் உலக செயல்களிலும் ஈடுபடக்கூடியதை எல்லாத்தையும் மாற்றிவிட்டு எப்பொழுதும் உனக்கே குற்றேவல் புரிய வேண்டும், உனக்கே நாங்கள் அடிமையாக இருந்து செய்ய வேண்டும், கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று அந்த ஆழ்வார்கள் எல்லோருமே அதை தான் பிரார்த்திக்கின்றார்கள். ஊனேறு செல்வத்து உடற்பிரியான் வந்தேன் ஆனேர் எல்லாம் அடிமை திறனல்லால் கோணேறிவாரும் குழகாய் பிறப்பேனே என்று ஆழ்வாரானவர் சாதிக்கின்றார். அப்படியாக ஏதேனும் ஒன்றாக உங்களுக்கு கைங்கரியம் இருக்க வேண்டும், அந்த குறுகாய் பிறப்பேனே என்று அந்த ஆழ்வாரானவர் சாதிக்கின்றார். ஆனாது செல்வத்து அரம்பைகர் தச்சூழ வானாவும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் வீணாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே என்று ஆழ்வார் பிரார்த்திக்கின்றார். அப்படி ஏதேனும் ஒன்றாக உங்களுடைய அந்த க்ஷேத்திரத்திலே இருக்கக்கூடியவனாக இருந்தாலே போதும் என்று ஆழ்வார் சாதிக்கின்றார். அப்படியாகவே அந்த க்ஷேத்திரத்திலே இருக்கக்கூடியவனாகவோ பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதாகவோ ஏதேனும் ஒரு கைங்கரியத்தை நாம் செய்து கொண்டு இருந்தாலே நம்முடைய அந்த பிறவியினுடைய பயனை அடைய முடியலாம், அந்த எம்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாகலாம் என்பதாகவே ஆண்டாள் நாச்சியார் இங்கே சாதிக்கின்றார். செடியாய வெல்வினைகள் தீர்க்கும் திருமானே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி அந்த அடியாரும் வானவரும் அரம்பையரும் என்று தேவலோகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் இந்த திருவேங்கடமுடையானுடைய சந்நிதிக்கே வந்து சேவிக்கின்றார்களாம். அப்படி இருக்கக்கூடியதான அந்த சந்நிதியிலே படியாய் கிடந்து உன் பவளமாய் காண்பேனே என்று படியாகவாவது நான் இருக்கின்றேன் என்று ஆழ்வார் சாதிக்கின்றார். அப்படியாக அந்த ஆண்டாள் நாச்சியார் இதையே தான் இங்கே பிரார்த்திக்கின்றார். அப்படி ஏதேனும் ஒன்றாக உனக்கு நாங்கள் குற்றேவல் புரிய வேண்டும், உங்களுக்கு குற்றேவல் புரிந்து கொண்டே இருந்தால்தான் எங்களுக்கு அந்த விதமான ஒரு பாக்கியத்தை நீங்கள் அருள வேண்டும், அப்படி அருளினாலே நாங்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்து நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்பதாக ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கின்றார். அவ்விதமே நாமும் எம்பெருமானை அனுதினமும் அனவரதமும் பூஜித்து அவனுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய கைங்கரியங்கள் எந்த கைங்கரியமாக இருந்தாலும் சரி, அந்த கைங்கரியங்களை நாம் முழு மனதுடன் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தால் அந்த எம்பெருமான் கருணையுடன் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றி மிகுந்த ஞானத்தையும் மிகுந்த ஒரு செல்வத்தையும் மிகுந்த ஒரு முக்தி பெற்றையும் நமக்கு அளிப்பான் என்பது நிச்சயம். ஆண்டாள் திருவடிகளுடைய அந்த பாசுரங்களை நாமும் பிரார்த்தித்து அந்த ஆண்டாள் திருவடிகளை சரணடைவோமாக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.